வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த தலைப்பில் நான் மந்திரம் பேசியிருந்தேன்னா, சித்தர்களை தரிசிக்கும் காயத்ரி மந்திரம் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது இது வரைக்கும் யாருமே வெளியில் வராத 4 வேதங்களில் கூட கூறாமல் மறைக்கப்பட்டு சித்தர்களால் மிகவும் ரகசியமாக கையாளப்பட்டு வந்த இந்த காயத்ரி மந்திரங்கள் தான். இது அந்த அந்த குருநாதரோட கடாட்சத்தால் நம்ம அந்த மந்திரங்கள் நம்ம உங்கள் பிறவி தொடர்பால் இது கிடைக்கிது. அதனால் என்னென்னா, இதை நம்மளோட துயர் நீக்கி நல்வாழ்வு வாழணுன்னு தான் இதை நம்ம சொல்லியிருக்காங்க. காயம்ங்கிறது உடல், சரிங்களா? திரி என்பது சூலா, அங்கே சூட்சமா காரண உட்பிரிவு என்பதனால காயம் ப்ளஸ் 3 = காயத்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. சூலனா உயிரை, சூட்சம காரணமாக இந்த சூல உடல், சூட்சம உடல், காரண உடல், இந்த 3 இருக்கு இல்லையா? இந்த ஒன்றாக்கி உயிரை உயர்நிலைக்கு கொண்டு செல்ல உள்ள மந்திர சொல் தான் இது, சரியா? இது சாதாரண மந்திரம் இல்லை. இந்த மந்திரத்துக்குன்னு தனி ஒரு தெய்வ வடிவில்லை. இது பஞ்சபூதங்களையும் 3 நிலைகளையும் ஒன்றுபடுத்தி தானாக நிற்கும் தவநிலையை அடிப்படையான உடலின் ஒவ்வொரு நாடி நரம்புகள் வழியாக இது எனது பெருக்கெடுத்து ஓடும் ஒரு அபூர்வ உள்ஒளிமுக அலை தான் இது, சரியா? இந்த மந்திர ஒலிகளை வாய்விட்டு கூறக்கூடாது. சந்தனம், தாமரை, ருத்ராட்சம், ஸ்படிகம் ஆகிய 4 ஏதாவது ஒரு மாலையை கையில் வச்சுக்கிட்டு கீழ்காணும் காயத்ரி மந்திரங்களை உங்களுக்கு எது மனசு பிடிச்சிருக்கோ அந்த மந்திரத்தை தேர்ந்தெடுத்து ஒரே நிதானத்துடன் பூர்வ மத்தியில் அந்த சித்தரின் திருவுருவத்தை மந்திரங்களில் அந்த வர்ணித்துள்ளபடி நினைத்து மனதுக்குள்ளே உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உறக்க சொல்லணும், சரிங்களா? வாயை திறந்து சத்தம் வெளியே வரக்கூடாது. 16லேருந்து 1,00,000 வரைக்கும் கூட உங்கள் மன ஒருமைப்பாட்டை பொறுத்து நீங்கள் சித்தி உண்டாகும். உள்முகமாக உறக்க உண்டாகும் இந்த ஒலி அலைகளை முறைப்படி உச்சரிக்கும் போது இந்த சப்தமானது நம்முடைய உடலின் ஒவ்வொரு நாடி நரம்புகள் வழியாக பெருக்கெடுத்து ஓடுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இது அடுத்தடுத்து இப்போ நான் சொல்கிறதோட இந்த மந்திரத்தோட சிறப்பையும் நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். இதை நீங்கள் தெரிஞ்சு பயனடையணுங்கிறது தான் பிரபஞ்சத்தோட ஆசைன்னு நினைக்கிறேன். நான் ஒரு கருவி, சரிங்களா? சித்தர்களை தரிசிக்கும் அபூர்வ காயத்ரி மந்திரங்கள் அப்படிங்கிறது இது 4 வேதத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் இதில் ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் அடுத்த 5 மந்திரங்கள் சொல்லலான் இருக்கேன். அது என்னென்னா, ஓம் யோகஸ்வரூபாய வித்மஹே ஏகஸ்வரூபாய தீமஹி தேஜோ தேக பிரசோதயாத். இதோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ட புவனங்கள் எல்லாம் அப்படியே ஸ்தம்பித்து நிற்கும்படியான யோக நிஷ்டையில் விளங்குகின்றவரும் ஈடு இணை கூற முடியாத அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரே உருவமாய் என்னுள் விளங்குபவரும் எனக்கு தெய்வாம்சம் பொருந்திய அழகிய இந்த உருவத்தை என்னுள் இருந்து அழித்து கொண்டிருக்கும் உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அடுத்து ஓம் மோட்சஸ்வ ரூபாய வித்மஹே முக்திஸ்வ ரூபாய தீமஹி தன்னோ பிம்ப பிரசோதயாத். இதோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகில் கோடான கோடி ரிஷிகள் யுகமாக தவம் ஏற்றி அடைய துடிக்கும் மோட்ச வீட்டை நான் அறிந்து கொள்ள ஆவல் கொண்டபோது அந்த மோட்ச நிலையாக என்னுள் விளங்குபவரும் முக்தி என்னும் பெரும் பேற்றினை தருவதற்காகவே என்னுள் அமர்ந்தவரும் நான் எங்கு எதை நோக்கினாலும் அங்கெல்லாம் தன் உருவாகவே காட்சியளிக்கும் உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். அடுத்து ஓம் மகாஸ்வரூபாய வித்மஹே திரியம்பேகஸ்வரூபாய தீமஹி தன்னோ போத பிரசோதயாத். இது திரும்ப சொல்கிறேன். ஓம் மகாஸ்வரூபாய வித்மஹே திரியம்பேகஸ்வரூபாய தீமஹி தன்னோ போத பிரசோதயாத். கண்டவுடன் மனம் இளகி கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும்படியான ஈடு இணையில்லாத ரூபத்தை உடையவரும் முக்காலத்தையும் அறியும் திரிகால ஞானத்தை வடிவாக கொண்டவரும் யோகத்தின் உட்கருவை என்னுள்ளிருந்து
உரைப்பவருமாகிய உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஓம் மகாஸ்வரூபாய வித்மகே மாயேஸ்வரூபாய தீமகி தன்னோ ரூப பிரசோதயாத். இதோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகிலேயே ஏன் அண்ட புவனங்களிலே மிகவும் பெரியது என்று கூறப்படும் உருவத்தை பெற்றவரும் தேவர்கள் முதல் யாவரும் பார்த்திட இயலாத அரூப நிலை உடையவரும் என்னுள் நீங்களாகவும் உங்களுக்குள் நானாகவும் பிரிக்க முடியாத என்னை ஆட்கொண்டுள்ள உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஓம் சகஸ்திரவ, அதாவது இந்த சகஸ்திரதலம் சொல்லுவோம்ல, அதுதான் சகஸ்திரஸ்வரூபாய வித்மகே அகஸ்தீஸ்வரூபாய தீமகி தன்னோ ஸ்வயம்பு பிரசோதயாத். இதோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் உடலில் 7 ஆதாரங்களில் பிரதானமாகவும் ஜீவனானது ஐக்கியமாயுள்ள சகஸ்திரதலத்தில் வீட்டிருப்பவரும் என்னுள் ஈஸ்வர பக்தியை எள்ளளவும் குறையாத நிலையில் எப்போதும் பிரவாகமாக பொங்கச் செய்பவரும் தனித்தன்மையுடன் தானாக என்னுள் வந்து அமர்ந்தவருமாகிய உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். சரிங்களா? இந்த 5 மந்திரம் இதில் நம்ம சொன்ன தெரியுமா, இந்த மோக்ஷம் அப்படிங்கிற அந்த ஒரு 2வது மந்திரம் சொன்னோம்ல, அந்த மந்திரத்தை வந்து நம்ம சொல்லும்போது என்னென்னா, அதாவது இப்போது இந்த மந்திரங்கள்லாம் வந்து நீங்கள் சொல்லிகிட்டே வரீங்க. அப்போ உங்களுக்குள்ளே வந்து எந்த மந்திரமாவது வந்து உங்களோட மந்திரம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் வந்து மொத்தமாக சொல்லிகிட்டே இருக்கிறத விட ஏதாவது ஒரு மந்திரம், இப்போ வந்து பிறவி வேண்டாம் முக்தி அடையணும் அப்படின்னு ஒரு பொதுவாக ஒருத்தங்களுக்கு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த மந்திரம் சரி, மித்ததெல்லாம் நீங்கள் சொல்லி பார்க்கும்போது உங்களுக்குள்ள அந்த திரியம்பேகஸ்வ ரூபாய தீமகி அந்த மந்திரம், அதாவது மகாஸ்வ ரூபாய வித்மகே திரியம்பேகஸ்வ ரூபாய தீமகி தன்னோ போத பிரசோதயாத். இது பார்த்திங்களா, இந்த நம்ம இந்த மந்திரம் சொல்லுவோம்ல, ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உருவாரிகமிவ வந்தனான் மிருத்யோர் முக்ஷீய மாமிருதாட்டூம். அதில் சொல்லுவோம்ல மிருத்யுஞ்சய மந்திரம், அதில் திரியம்பகம் வருது இல்லையா, அதைத்தான் இந்த திரியம்பகேஸ்வ ரூபாய தீமகின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போது இந்த மந்திரங்கள்லாம் வந்து உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துகிட்டு அந்த சித்தரை வந்து மனசில் நெத்தி புருவத்தில் கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, தாமரை ருத்ராட்சம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாலை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அப்படி உருவெத்தி வந்தீங்கன்னா அந்த சித்தர்கள் உங்களுக்கு காட்சி தருவாங்க. இது அபூர்வமான மந்திரங்கிறது திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்ல வேண்டியதாக இருக்குது.